நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களை ஒரு விசைப்படகுடன் இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பிரபுராவ். பிரபுராவ், வணக்கம். தமிழக மீனவர்கள் 10 பேர் விசைப்படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். விவரங்கள் என்ன? நிச்சயமாக இலங்கைக்கு அருகே உருவாகியிருந்த புயல் காரணமாக கடந்த ஒரு வார காலமாக ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த புயல் கரையை கடந்ததை அடுத்து நேற்று தமிழக அரசு சார்பில் மீனவர்களுக்கு மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்பட்டது. இதனையடுத்து ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டு பெற்று 400க்கும் மேற்பட்ட விசைப்படகு 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். மீனவர்கள் சரியாக நேற்று நள்ளிரவு நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அதில் நாராயணன் என்பவருக்கு சொந்தமான ஒரு விசைப்படையும் அதில் இருந்த டோக்கி உள்ளிட்ட 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து தற்போது காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு படகுடன் மீனவர்களை யாழ்ப்பாண மீன்வளத்துறை அதிகாரிடம் ஒப்படைக்க இருப்பதாக இலங்கை கடற்படையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இருப்பினும் கடந்த ஒரு வாரத்திற்கு பின்பு மீன்பிடிக்க சென்ற ஒரு படையும் இருந்த 10 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்தது ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி பிரபுராவ், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.